பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பீகார் தேர்தலில் வன்முறைக்கு இடமில்லை. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதி. இந்திய கடற்படை ராணுவத்தின் பயன்பாட்டிற்காக தயாரிக்கப்பட்ட CMS-03 பாகுபலி செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக பாய்ந்தது. பீகார் மாநிலம் விரைவில் கிழக்கு இந்தியாவின் ஜவுளி சுற்றுலா மையமாக மாறும். பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ட்ரம்பை பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி பயப்படுகிறார். ராகுல் குற்றச்சாட்டு. கரூர் விவகாரம் தொடர்பாக அஜித் அளித்த பேட்டிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்பு. பேச வேண்டியவர் பேசாமல் மௌனமாக இருப்பதாகவும் சாடல். இனி விரிவான செய்திகள். பீகார் தேர்தலில் வன்முறைக்கு இடமில்லை என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். 234 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. வரும் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனிடையே பீகார் தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் எந்தவித வன்முறைக்கும் இடமில்லை என்றும் தேர்தல் வெளிப்படையாகவும் அமைதியான முறையில் நடைபெற சட்டம் ஒழுங்கு பின்பற்றப்படும் என்றார். இஸ்ரோவின் பாகுபலி என்று வர்ணிக்கப்படும் LVM-3 ராக்கெட் மூலம் CMS-3 செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. கடற்படை ராணுவ பணிக்காக இது பயன்படுத்தப்பட உள்ளது. 4410 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் 1600 கோடி ரூபாயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 3ஐ வெற்றிகரமாக ஏவிய LVM-3 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்டுள்ளது. இதுவே இஸ்ரோவின் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள் ஆகும். நிதி மோசடியில் ஈடுபட்ட 42 பேர் கடந்த 2 ஆண்டுகளில் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடியவர்கள் அந்தந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு விரைவில் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். விஜய் மல்லையா, நீரவ் மோடி உள்ளிட்டோர் பல கோடி ரூபாய் நிதி மோசடியில் வெளிநாட்டுக்கு தப்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2000 ரூபாய் நோட்டுகள் குறித்து RBI முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது. 5817 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் வங்கிக்கு இன்னும் திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்போர் RBI சென்னை அலுவலகத்தில் கொடுத்து மாற்றலாம் என்றும், அடையாள அட்டை உள்ளிட்டவற்றுடன் சென்று பணத்தை டெபாசிட் செய்யலாம் என்றும், தபால் நிலையம் மூலம் RBIக்கு 2000 ரூபாய் நோட்டுகளை அனுப்பி வைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அஜித்குமார் கூறிய எந்த கருத்தாக இருந்தாலும் அது பாராட்டுக்கு உரியது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முறையாக யார் பேட்டி கொடுக்க வேண்டுமோ அவர் இன்னும் பேட்டி அளிக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். கரூர் சம்பவத்தில் அனைவருக்கும் பொறுப்புள்ளதாகவும் தனி ஒருவர் மீது குறை சொல்வது நியாயமற்றது என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் தனிப்பட்ட ஒரு செல்வாக்கை நிரூபிக்க கூட்டம் கூடும் கலாச்சாரம் குறித்தும் அவர் வருத்தம் தெரிவித்திருந்தார். பீகார் மாநிலம் விரைவில் இந்தியாவின் ஜவுளி மையமாக மாறும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் காங்கிரஸ், RJD கட்சிகளை கடுமையாக சாடினார். அவர்கள் அடையாளத்தை அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். வரும் ஆண்டுகளில் 1 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இதற்கான அனைத்து திட்டங்களும் மக்கள் முன் வைக்கப்படும் என்று கூறிய பிரதமர் பீகார் நல்ல முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பார்த்து பிரதமர் அஞ்சுவதாக ராகுல் விமர்சித்திருக்கிறார். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்துமாறு ட்ரம்ப் கூறியதை ஏற்று போரை பிரதமர் நிறுத்தியதாக ராகுல் குறிப்பிட்டார். மேலும் பிரதமர் இன்று ரிமோட் கண்ட்ரோல் அதானி அம்பானியிடம் உள்ளதாகவும் ராகுல் விமர்சித்தார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.